ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஏஎம்ஜி கிச்சன். எல்லாருக்குமே பானிபூரிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ரோட் சைடு டிஷ் என்னென்னு பார்த்தா அது காளானாக தான் இருக்கும். அந்த காளான் ரெசிபி இன்றைக்கி நம்ம அந்த ரோட் சைட் ஷாப்பை விட ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம காளான் செய்கிறதுக்காக சம அளவு காளானும் முட்டைக்கோசும் பாதி பாதி எடுத்துருக்கோம். 1 கப் காளான் 1 கப் முட்டைக்கோசு எடுத்துருக்கோம். கடையிலலாம் முட்டைக்கோசு அதிகமாகவும் காளான் கம்மியாகவும் வைப்பாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி இது நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவரும் அதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போது ஏற்கனவே அதில் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயை சூடு பண்ணி அதில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். பொரிக்கும் போது ரொம்ப பெருசாக போட்டுறாமல் குட்டி குட்டியாக பொரிச்சிக்கோங்க. இது நம்ம நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுக்கணும். அதே நேரம் உருண்டையாக போட்டுறாமல் கொஞ்சம் தட்டையாக போட்டு எடுங்க. இது நல்லா உள்ளக்க வேகணும், அதனால் சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது காளான் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா காளானையும் இது மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது இதை நம்ம டாஸ் பண்ணுறதுக்காக சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்போது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இருந்ததுன்னா, அதாவது டொமேட்டோ சாஸ் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளியை நல்லா பியூரியாக அடித்து இதில் கலந்துக்கோங்க. இதுவுமே சேம் டேஸ்ட்டு தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க. உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதில் உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா இதில் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை லைட்டாக உடச்சி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாஸ் இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாலும் ஊறுன மாதிரி போயிடும். அதனால் லைட்டாக இது மாதிரி அதில் டிப் பண்ணுற மாதிரி வச்சு விட்ருங்க. ஃபைனலாக இதை நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த சாஸ் எல்லாத்துலேயும் டாஸ் ஆகுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வச்சுருந்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம உடச்சி விடும்போது இந்த சாஸில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே அந்த பக்கோடாஸில் நமக்கு நல்லா ஏறும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு கொஞ்சம் சாப் பண்ண ஆனியன் இது மேலே சேர்த்துக்கோங்க. அப்படியே கடையில் எப்படி கிடைக்குமோ அதை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் ரொம்ப ஷியூராகவே சொல்கிறேன், நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக கடையில் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.